ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா, ஐஆர்சிடிசில இந்தியன் ரயில்வேஸ் டூர் பேக்கேஜ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆசாதி கா அம்ரித் யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நிசாமுதீன், டெல்லியில இருக்கிற நிசாமுதீன் ஸ்டேஷன்ல இருந்து நார்த் இந்தியாவில் இருக்கிற முக்கியமான பிலிகிரிமேஜ் சென்டர்ஸ்க்கெல்லாம் போற டூர் பேக்கேஜ் தான் அது. ஸோ வாங்க அந்த டூர் பேக்கேஜோட டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பா கணேஷா சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஐஆர்சிடிசி வெப்சைட்ல போயிட்டு நம்ம ஆசாதி கா அம்ரித் யாத்ராவோட டிராவல் பேக்கேஜ் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஸோ நீங்க ஐஆர்சிடிசின்னு போட்டவே ஃபர்ஸ்ட் வரதே irctc.co.in வெப்சைட்டா தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வரும். இங்க புக் டிக்கெட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஹாலிடேஸ், இன்டர்நேஷனல் பேக்கேஜஸ், அந்த மாதிரி நிறைய டூர் பேக்கேஜஸ் பத்தின டீடைல்ஸ் இருக்கும். இங்க பாருங்க. ஸோ இதுதான் ஐஆர்சிடிசி கொடுக்கிற டூர் பேக்கேஜஸ். ஸோ அதுல நாம உள்ள போயிட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். முக்கியமா ஆசாதி கா அம்ரித் யாத்ராவோட டூர் பேக்கேஜஸ் பார்க்கலாம். ஸோ நிறைய டூர் பேக்கேஜஸ் இருக்குங்க. ஆசாதி கா அம்ரித் யாத்ரா இப்ப அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி இருக்கிறது இங்க பாருங்க. ஸோ அது மாதிரி கர்நாடகா பாரத் கௌரவ் டூரிஸ்ட் ட்ரெயின் இருக்கு, ஐஆர்சிடிசி பாரத் கௌரவ் டூரிஸ்ட் ட்ரெயின் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ட்ரெயின்ஸ் இருக்கும். நாம உள்ள போயிட்டு என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் இருக்குன்னு கம்ப்ளீட்டா பார்க்கலாம் வாங்க. ஸோ நீங்க டூரிஸ்ட் பேக்கேஜஸ்க்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறதே ஆசாதி கா அம்ரித் யாத்ராவோட டூர் பேக்கேஜ் டீடைல்ஸ் தான். அது போக என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்களா, இப்ப கரண்டா சார்தாம் யாத்ரான்னு இருக்கு. சார்தாம் யாத்ரானா உங்களுக்கு தெரியும், நம்ம பத்ரிநாத், துவாரகா, ஜோசிமத், அது லைக் ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகண்ட் ரீஜன்ல எல்லாம் இருக்கிற டெம்பிள்ஸ். அது போக மதுரை, ராமேஸ்வரம், இந்தியா ஃபுல்லாவே டிராவல் ஆகுது இந்த ட்ரெயின். ஸோ இப்ப நாம ஆசாதி கா அம்ரித் யாத்ரா பார்க்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா டியூரேஷன் 8 nights 9 days. ஆரிஜின் ஹஸ்ரத் நிசாமுதீன், அதாவது டெல்லியில் இருக்கிற ஒரு ஸ்டேஷன் தான் ஹஸ்ரத் நிசாமுதீன் ஸ்டேஷன். இது கரண்டா இந்த மாசத்துல ஸ்டார்ட் பண்ண போற டூர் பேக்கேஜ் இது. அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் இந்த டூர் பேக்கேஜ் பத்தின டீடைல்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டூர் பேக்கேஜோட டெஸ்டினேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அகமதாபாத், பீம்சங்கர், ஜான்சி, கேவடியா, பூனே, ஷிர்டி, சூரத், த்ரிம்பகேஸ்வர். ஸோ இந்த மாதிரி நார்த் இந்தியாவில் இருக்கிற முக்கியமா குஜராத், மகாராஷ்டிரா, அந்த மாதிரி ஏரியால இருக்கிற ஏரியாஸ்கெல்லாம் தான் இந்த பர்டிகுலர் ஆசாதி கா அம்ரித் யாத்ரா டூர் பேக்கேஜ் போக போகுது. ஐட்னரி பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுல என்னென்னலாம் இன்க்ளூடட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்ஸ், பஸ் டிக்கெட்ஸ், ஹோட்டல் ஸ்டே பண்றதுக்கு, சாப்பாடு லைக் 3 times-ம், கைடு எஸ்கார்ட், அதாவது நம்ம இந்த பிளேசஸ்க்கெல்லாம் போறோம் இல்லையா, இங்க நம்ம அவங்க கூட்டிட்டு போற பிளேஸ்க்கு டிஃபைன் பண்ற, அதாவது டிஸ்கிரைப் பண்றதுக்காக கைடு எஸ்கார்ட் கொடுக்குறாங்க. அது போக டூருக்கான டூர் டிராவல் இன்சூரன்ஸும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் லைக் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, என்னென்ன இன்க்ளூடட் இந்த பேக்கேஜ்ல அப்படின்ட்டு நாம கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம் வாங்க. ஸோ வியூ டீடைல்ஸ் போனோம்னா இந்த பர்டிகுலர் டூர் பேக்கேஜுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆசாதி கா அம்ரித் டூர் பேக்கேஜ் பாரத் கௌரவ் டீலக்ஸ் ஏசி டூரிஸ்ட் ட்ரெயின் இப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த ட்ரெயின் தான் இந்த பர்டிகுலர் பேக்கேஜ்க்கும் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி கிளாஸஸ் இருக்கு. கம்ப்ளீட்டா ஏசி ட்ரெயின் தான் இது. பாரத் கௌரவ் ட்ரெயின் அதாவது நம்ம 76th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னால தான் ஆசாதி கா அம்ரித் யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீம்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அகமதாபாத், கேவடியால தான் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இருக்கு, நம்ம நர்மதா நதிக்கரையில. ஸோ அது போக பாத்தீங்கன்னா சூரத், பூனே, பீம்சங்கர் ஜோதிர்லிங்க டெம்பிள்ஸ், ஷிர்டி, அதுக்கப்புறம் திரிம்பகேஸ்வர் ஜோதிர்லிங்க டெம்பிள் அண்ட் ஜான்சி, மத்திய பிரதேஷ்ல இருக்கு ஜான்சி. ஸோ இங்கெல்லாம் இந்த ட்ரெயின் போகுது. ஸோ நம்ம கீழே பார்த்தோம்னா லைக் ஃபர்ஸ்ட் ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க. ஓவர்வியூல பார்த்தோம்னா எவ்வளவு நாள்னு இருக்கு, அதுக்கப்புறம் டூர் ஐட்னரி எது வழியா போகும், ஹசரத் நிசாமுதீன்ல இருந்து கிளம்பி குஜராத் வழியா, குஜராத், ஏக்தா நகர், சூரத், பூனே, மகாராஷ்டிரா
அதுக்கப்புறம் லைக் மத்திய பிரதேஷ்குள்ள போய் மறுபடியும் ஹசரத் நிசாமுதீன்லயே முடியுது. ஓகேங்களா? ஸோ போர்டிங் பாயிண்ட்ஸ் வந்து ஹசரத் நிசாமுதீன்ல நீங்க போர்ட் பண்ணலாம். டெல்லிக்கு பக்கத்துல இருக்கிற மதுரா, பரத்பூர், ஜெய்ப்பூர். பரத்பூர் வந்து ராஜஸ்தான், ஜெய்ப்பூரும் ராஜஸ்தான். ஸோ டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாஸ்லாம் வந்து நாம போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம சவுத்ல இருந்து போனோம்னா டைரக்டா வந்து டெல்லிக்கு ஒரு ட்ரெயின் புக் பண்ணிட்டு அங்கிருந்து நாம இந்த ட்ரெயின் எடுத்துக்கலாம். போர்டிங் பார்த்தீங்கன்னா ஆக்ரா கண்டோன்மெண்ட், அதாவது திரும்பி வரும்போது ஆக்ரால இறங்கலாம், இல்ல மதுரால இறங்கலாம், இல்ல ஹசரத் நிசாமுதீன் மறுபடியும் டெல்லியிலேயே வந்து இறங்கிக்கலாம். நம்பர் ஆஃப் சீட்ஸ் பாத்தீங்கன்னா 204 சீட்ஸ் இருக்கு. அதுல ஏசி ஃபர்ஸ்ட் கூப்ல 24 சீட்ஸும், ஏசி ஃபர்ஸ்ட் கேபின்ல 48 சீட்ஸும், ஏசி செகண்ட் சீட்ல 48 சீட்ஸும், ஏசி தேர்ட் கிளாஸ்ல 84 சீட்ஸும் அவைலபிளா இருக்கு. 22 ஆகஸ்ட் வந்து இந்த டூர் பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ முக்கியமா டூரிஸ்ட் பிரைஸ் நம்ம ஓகே, டூர் பேக்கேஜ் எல்லாம் ஓகே, எவ்வளவு பிரைஸ்ங்கிறது தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம லைக் பட்ஜெட் தாங்குமா, கரெக்டா இருக்குமா அப்படிங்கிறது தான் வந்து எல்லாத்தோட கன்சர்னாகவும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெர் பர்சனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஏசி கூப், அதாவது வந்து ட்வின் கேப், ஒரு கூப்ல வந்து 2 பேர் ஷேர் பண்ணிக்கிறது மாதிரி இருக்கும். அதுல வந்து 68,145 rupees. இதே ஃபர்ஸ்ட் ஏசி கேபின்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் பர்சனுக்கு வந்து 66,000, ட்வின் ஷேரிங் கேபின் எடுத்தோம்னா 60,000, ட்ரிபிள் ஷேரிங்னா 58, சைல்டு வித் பெட்னா 52,870. செகண்ட் ஏசில என்ன சார்ஜஸ்னு போட்டிருக்காங்க பாருங்க. 62, ட்வின்க்கு 57,000, ட்ரிபிள்க்கு 54.781K, சைல்டு வித் பெட்க்கு 49. தேர்ட் ஏசில கிட்டத்தட்ட ஹாஃப் கம்மியா இருக்கு. 37,640, 31,731, ட்ரிபிள்க்குனா 30,890. ட்ரிபிள் ஷேரிங், அதாவது ஆக்குபன்சி வந்து ட்ரிபிள் ஷேரிங்கா இருக்கிற போகியில உங்களுக்கு இவ்வளவுதான் சார்ஜஸ் வரும். ஸோ நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நாம இதுல ஏதாவது ஒரு பேக்கேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளாஸ் வைஸ் அம்யூனிட்டிஸ், அதாவது நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி டிக்கெட்ஸ் புக் பண்றோம் இல்லையா? அதுல புக் பண்ணுனா என்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் கொடுப்பாங்க, அதாவது ஹோட்டல் ஸ்டே, மீல் சர்வீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் ஏசினா 3 ஸ்டார் ஆர் சிமிலர். அதுக்கப்புறம் ஏசி பஸ் தான் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு, ட்ரெயின், ரெஸ்டாரண்ட்ல வந்து நமக்கு மீல். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஏசி கேபின்க்கும் செகண்ட் ஏசிக்கும் அதே தான். தேர்ட் ஏசியில மட்டும் ஹோட்டல் மட்டும் பட்ஜெட் ஹோட்டல். அதுக்கப்புறம் ஏசி பஸ்ஸஸ் சிமிலரா தான் இருக்கும், ஏன்னா எல்லாத்தையும் ஒரே பஸ்ல கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்க. நம்ம டிக்கெட் பேக்கேஜ் என்ன செலக்ட் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து டெஸ்டினேஷன்ஸ் அண்ட் விசிட்ஸ் கவர்ட். அகமதாபாத் ஃபர்ஸ்ட் ரீச் ஆகுது. அது அகமதாபாத்ல வந்து சபர்மதி ஆசிரம், அதாவது காந்திஜியோட ஆசிரம், அக்ஷர்தம் டெம்பிள், அதுக்கப்புறம் தண்டி குட்டீர், அந்த மாதிரி பிளேசஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. ஏக்தா நகர்ல வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வித் ஈவினிங் லேஷர் ஷோ, அது பார்க்கலாம். அதுக்கப்புறம் சூரத்ல நேஷனல் சால்ட் சத்தியாகிரகா மெமோரியல், அதாவது காந்திஜி வந்து சத்தியாகிரகம் பண்ணார் இல்லையா? ஸோ அதுக்கான மெமோரியல் ரீச் பண்றாங்க. அதுக்கப்புறம் தண்டி பீச், அங்கதான் வந்து தண்டி கடற்கரையில தான் வந்து உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு அங்க. அதுக்கப்புறம் சர்தார் பட்டேல் மியூசியம், ஸோ இதுக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. பூனேல பாத்தீங்கன்னா ஆகா கான் பேலஸ், ஏர்வாடா ஜெயில், அதுக்கப்புறம் கேசரிவாடா அண்ட் பீம்சங்கர் ஜோதிர்லிங்கா. ஸோ பூனேல இருக்கிற பிளேசஸ்க்கெல்லாம் அடுத்து கூட்டிட்டு போறாங்க. ஷிர்டி அண்ட் சனி ஷிக்னாப்பூர். ஸோ ஆப்வியஸ்லி இது நமக்கு தெரிஞ்சிருக்கும், சாய்பாபா டெம்பிள். அதுக்கப்புறம் சனீஸ்வரன் கோவில், ஸ்ரீடி சனி ஷிக்னாப்பூர்ல வந்து ஃபேமஸ். நாசிக்ல வந்து ஒரு ஜோதிர்லிங்க டெம்பிள் இருக்கு, திரிம்பகேஸ்வர் ஜோதிர்லிங்க டெம்பிள். ஜான்சில வந்து ஜான்சி ஃபோர்ட் கூட்டிட்டு போறாங்க. ஸோ இதோட முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் வந்து டெல்லியில டிராப் பண்ணிடுவாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த டூர் பேக்கேஜ்ல என்ன பிரைஸ் டீடைல்ஸ், என்னென்ன டெஸ்டினேஷன்ஸ் எல்லாம் கவர் பண்றாங்க, அந்த டெஸ்டினேஷன்ல என்னென்ன டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் கூட்டிட்டு போவாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஐட்னரி கொடுத்துருக்காங்க, அதாவது 22 கிளம்புச்சுன்னா டோட்டலா இருக்கிற லைக் 7 to 8 days, 9 days, டோட்டலா 9 days. 9 daysல எங்கெங்கெல்லாம் வந்து என்னன்னைக்கு நம்ம ரீச் ஆகும், என்ன பிளேசஸ் எல்லாம் போவோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டீடைல்டா. அகமதாபாத் போகணுன்னே வந்து லைக் டிபார்ட்ஸ் டு அகமதாபாத் எத்தனை மணிக்கு, அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்கும், ஃபுட் எல்லாம் எப்போ ப்ரொவைட் பண்றாங்க, அந்த மாதிரி டீடைல்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்க கிளீனாக பார்த்துக்கலாம் ஐஆர்சிடிசி வெப்சைட்ல ஓப்பன் பண்ணியே. பட் இப்போதைக்கு வந்து நான் ஓவராலாக காமிக்கிறேன் என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்க,
எத்தனை மணிக்கு செக்இன் செக் அவுட்டு, எத்தனை மணிக்கு நம்ம அந்த பிளேசஸ்க்கெல்லாம் போவோம் ஒவ்வொரு ஊர்லேயும், அதெல்லாம் வந்து க்ளீனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னைக்கு வந்து ஹஸ்ரத் நிசாமுதீனில் எத்தனை மணிக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு கூட நமக்கு ஒரு அளவுக்கு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் ஜேர்னியும் அதுக்கு தகுந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஐட்னரி டீடைல்ஸ். அதுக்கப்புறம் என்னென்னலாம் இன்க்ளூடட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் இன்க்ளூஷன்ஸ். ட்ரெயின் ஜேர்னியில் டீலக்ஸ் டூரிஸ்ட் ட்ரெயின் தான் இது. நைட் ஸ்டே ஹோட்டல்ஸ் நம்ம பார்த்துட்டோம், எந்தெந்த ஊர்லலாம் ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ஊர்ல வந்து நமக்கு வாஷ் அண்ட் சேஞ்ச்காக ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. மீல்ஸ் வந்து என்னென்னலாம் கொடுப்பாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபுல்லாக வந்து வெஜிடேரியன் ஒன்லி. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இது மோஸ்ட்லி வந்து பிலிகிரிமேஜ் பேக்கேஜ் மாதிரியும் இருக்கிறதுனால, ஏன்னா ஜோதிர்லிங்க டெம்பிள்ஸும் கவர் பண்ணுறதுனால முக்கியமான பிளேசஸ் ப்ளஸ் டெம்பிள்ஸுங்கிறதுனால வெஜிடேரியன் ஃபுட் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சைட் சீயிங் எல்லாமே வந்து ஏசி வெஹிக்கிள்ஸில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ட்ராவல் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும். எஸ்கார்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அப்படின்னு அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஆர்சிடிசி டூர் மேனேஜர் வந்து ஒருத்தர் எப்போவுமே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு போட்டிருக்காங்க. நமக்கு அப்பப்போ ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா கேட்டுக்கிறதுக்கு. எக்ஸ்க்ளூடட் பார்த்தீங்கன்னா மீல்ஸ் ஆர் ப்ரீசெட் அண்ட் சாய்ஸ் ஆஃப் மெனு இஸ் நாட் அவைலபிள். ஸோ நமக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க முடியாது. அங்கே என்ன மெனுவில் இருக்கோ அதுதான் நமக்கு சாப்பிட முடியும். தனியாக ரூம் சர்வீஸ் வேணும்னா அது சார்ஜபிள். காஸ்ட் ஆஃப் சைட் சீயிங், என்ட்ரன்ஸ் அண்ட் லோக்கல் கைட்ஸ் எக்ஸெட்ரா நாட் இன்க்ளூடட் இன் த ஐட்னரி. அதுக்கப்புறம் ஆல் கைண்ட் ஆஃப் டிப்ஸ் டு டிரைவர்ஸ், வெயிட்டர்ஸ், கைட்ஸ், ரெப்ரசன்டேட்டிவ் எக்ஸெட்ரா இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூடட். நமக்கு விருப்பம் இருந்தால் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. எனி எக்ஸ்பென்சஸ் ஆஃப் பர்சனல் நேச்சர் சச் அஸ் லாண்ட்ரி, மினரல் வாட்டர், ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் நாட் இன் ரெகுலர் மெனு. ஸோ நம்ம தனியாக வாங்கணும் இதெல்லாம் அப்படின்னா நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும். ஸோ இதுதான் வந்து என்னென்னலாம் வந்து இந்த பேக்கேஜில் இன்க்ளூடட், என்ன நாட் இன்க்ளூடட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் வந்து போட்டிருக்காங்க. அதாவது இன்கேஸ் நம்ம புக் பண்ணிட்டு கேன்சல் பண்ணணும்னா எவ்வளோ நாள் முன்னாடி வரைக்கும் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப் டு 15 டேஸ்னா நமக்கு டிடக்ஷன்ஸ் 250 மட்டும் எடுத்துட்டு மீதியை கொடுத்துருவாங்க. லைக் 8 to 14 டேஸ் முன்னாடி தான் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 25% ஆஃப் த பேக்கேஜ் காஸ்ட் எடுத்துட்டு தான் மீதியை கொடுப்பாங்க. ஜஸ்ட் அப் டு 4 to 7 டேஸ்க்குள்ள நம்ம கேன்சல் பண்ணால் 50% ஆஃப் த பேக்கேஜ் காஸ்ட் வந்து எடுத்துட்டு தான் வந்து மீதி கொடுப்பாங்க. லெஸ் தென் 4 டேஸ்க்கு முன்னாடி கொடுத்தோம்னா 100% ஆஃப் பேக்கேஜ் காஸ்ட் இஸ் லாஸ்ட். ஸோ நீங்கள் வந்து நல்லா பிளான் பண்ணிட்டு புக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கண்டின்ஜென்சியில் லாஸ்ட் மினிட்ல நம்ம சேஞ்ச் ஆஃப் மைண்ட் வந்துச்சுன்னா எவ்வளவு நாளைக்கு முன்னாடியே நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படிங்கிற டீடைல்ஸும் வந்து உங்களுக்கு கிளியரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல கெஸ்ட்ஸ் வந்து என்னென்னலாம் கேரி பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, கோவிட் ஃபைனல் டோஸ் சர்டிஃபிகேட்டு. ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. புக் பண்ணுற ஹோட்டல்ஸில் என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும் இருக்காது அந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டண்ட் நோட்ஸு. டூஸ் அண்ட் டோன்ஸ் போட்டிருக்காங்க. டூர் மேனேஜர் பற்றி போட்டிருக்காங்க. அவர் தான் வந்து சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக இருப்பார் ட்ரெயினில் அப்படின்னு. ஸோ நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து நமக்கு கொடுத்த டீட்டெயில்ஸ்லேயே தோணுது. ஏன்னா வந்து அவ்வளோ கிளியராக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க. ஸோ ஹோலிஷ் சைன்ஸ் எல்லாம் போகும்போது என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும், ஷூஸ் எல்லாம் வியர் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் தான். பட் இருந்தாலும் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அது நாளைக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டூ கேரி ஃபோட்டோ ஐடென்டி கார்டு சச் அஸ் ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், பேன் கார்டு. ஆதார் கார்டு இல்லாமல் இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று எடுத்துக்க சொல்லியும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன கொண்டு வரணும் அப்படின்னு வந்து இந்த டூர் பேக்கேஜில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, இந்த பேக்கேஜுக்கு புக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டாக்டர்ஸ்ல வந்து அதுக்கும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா சப்மிட் யுவர் குவெரி ஃபார் கால் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பிளேஸ் ஆஃப் ஆரிஜின், எங்கிருந்து ட்ரெயின் போர்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் கேட்க விரும்புகிற மெசேஜை ஷார்ட்டாக கொடுத்தீங்கன்னா அவங்க கால் பண்ணி உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க.
அது போக பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டெஸ்ட்னு ஒரு பேஜ் இருக்குது, அதில் சில நம்பர்ஸ் இருக்குது, அதுக்கும் கால் பண்ணி நீங்கள் விசாரிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஆசாதி கா அம்ரித் யாத்ரா டூர் பேக்கேஜோட ஃபுல் டீட்டெயில்ஸுங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டீட்டெயில் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிற டூர் பேக்கேஜ் அப்படிங்கிறதுனால இன்கேஸ் நீங்கள் நார்த் இந்தியாவில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டூர் பேக்கேஜ் பற்றின டீட்டெயில்ஸை ஐஆர்சிடிசியில் இன்னொரு டைம் கேட்டுட்டு நீங்கள் இந்த டூர் பேக்கேஜ்க்காக புக் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் காஸ்ட் தேர்ட் ஏசியில் பார்த்தீங்கன்னா 30,890 per person இதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த பேக்கேஜ் வேணுமோ அந்த பேக்கேஜ் செலக்ட் பண்ணிட்டு இந்த டூர் பேக்கேஜ்க்கு நீங்கள் புக் பண்ணிட்டு யூ கேன் என்ஜாய் த ட்ராவலுங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆசாதி கா அம்ரித் யாத்ரா அப்படிங்கிற டூர் பேக்கேஜ் இந்தியன் ரயில்வேஸ்னால இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற டூர் பேக்கேஜ்ல இருக்கிற எல்லா டீடைல்ஸுமே பார்த்தாச்சு. ஸோ உங்களில் யாருக்காவது வந்து இந்த டூர் பேக்கேஜ் எடுத்துட்டு டிராவல் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐஆர்சிடிசில வந்து இந்த மாதிரி நிறைய டூர் பேக்கேஜஸ் வந்து அப்பப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நான் அதை வந்து உங்களுக்கு அப்பப்போ வீடியோஸ்ல பதிவிடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பா கணேஷா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care. Cheers.